யாராவது எனக்கு உதவி பண்ணுங்கப்பா. என்ன பக்கத்தில் யாரோ அழுகிற மாதிரி சத்தம் கேட்குது? இங்கே தான் கேட்குது. ஒரு பாட்டி நிற்கிறாங்க. பாட்டி என்னாச்சு? நான் என்னன்னு சொல்லுவேன் தம்பி. வயசான காலத்தில் என் பையன் என்னை வீட்டை விட்டு வெளியே முறுக்கி விட்டான். ரொம்ப பசிக்குது தம்பி. சாப்பிட ஏதாவது இருந்தால் வாங்கி கொடுங்க தம்பி. நீங்கள் ரொம்ப நல்லா இருப்பீங்க. பாட்டி நீங்கள் கவலைப்படாதீங்க, நீங்கள் இங்கே இருங்க, நான் வந்துடுறேன். அங்கே ஒரு வண்டி வருது. என்னது? ஐஸ் ஐஸ் குச்சைஸ் கோனைஸ் கப்பைஸ் ஐஸ் ஐஸ். அடா ஐஸ் வண்டி வருது. ஐஸ்காரரே வண்டியை நிறுத்துங்க. எதுக்கு தம்பி வண்டியை நிறுத்தினேன்? ஐஸ் வேணுமா? நம்ம கடையில் இருக்க எல்லா ஐஸுமே 10 ரூபா தம்பி, வாங்கிக்கோ. என்னென்ன ஐஸ் இருக்கு? குச்சை ஐஸ், கோன் ஐஸ், கப் ஐஸ், வாட்டர் பாட்டில் எல்லாம் வச்சிருக்கானுங்க. எல்லாமே 10 ரூபா தான். ஓகே, கப் ஐஸே வாங்கிக்குவோம். பல்லு போன கிளவிக்கு தான் சரியா இருக்கும். இது இன்னும் 10 ரூபாய்க்கு இவ்வளோ பெரிய கப்பு கொடுத்துருக்காங்க. பரவாயில்ல, அந்த பாட்டி கொண்டு போய் கொடுப்போம். அந்த பாட்டி வேறு ரொம்ப பசியில் இருப்பாங்க. பாட்டி இதோ வந்துட்டேன், கொஞ்ச நேரம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகே வந்தாச்சு, இங்கே வச்சிருவோம். பாட்டி இப்பொழுதுக்கு இதுதான் கிடைச்சிருக்கு, இதை சாப்பிடுங்க பாட்டி. ரொம்ப நன்றி தம்பி. நீ எனக்கு வாங்கி கொடுத்ததுக்கு என் பசனுங்க கூட என்ன ரோட்டில் விட்டுட்டாங்க. நீ எனக்கு உதவி பண்ணினால உனக்கு ஒரு பரிசு தரேன் தம்பி. நான் உனக்கு ஒரு புதையல் மேப்பு தரேன் தம்பி. அந்த புதையல் இந்த தீவுக்குள்ளே தான் இருக்கும். புதையலா? அதெல்லாம் இன்னும் நீங்கள் நம்புறீங்களா பாட்டி? அப்படிலாம் ஒன்றும் இருக்காது பாட்டி. நீங்கள் வேற ஏன் ஐஸ்கிரீம் சாப்பிட்டு போய் படுத்து தூங்குங்க, நான் கிளம்புறேன். அப்படிலாம் சொல்லாத தம்பி. முயற்சி பண்ணி பாரு, உனக்கு தேவையானது கிடைக்கலாம். சரி பாட்டி, நீங்கள் இவ்வளோ சொல்கிறனால நான் அந்த இடத்துல போய் பார்க்குறேன். ஆனால் நம்ம நேரத்துக்கு ஒருத்தன் கூட ரோட்டில் வரல. இல்லைன்னா அவனுங்க கிட்ட வண்டி அடிச்சு பிடிங்க வாங்கலாம்னு நினச்சேன். ஆனால் பைப்பில் எல்லாம் உசாராக இருக்கானுங்க. ஓகே, நம்ம கீ யூஸ் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம லாஸ்ட் டைம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சீக்ரெட் மிஷன் கம்ப்ளீட் பண்ணி தான் இந்த டாக்ஸிக் வெஹிக்கிள் எடுத்தோம். பின்னாடி இருந்து வந்து பார்த்தீங்கன்னா அது என்னது? அது ஆசிட் வருது. எவனாவது பின்னாடி வந்து நின்னானா அவன் கருகி செத்துருவான். இந்த மாதிரி வண்டி இது வரைக்கும் நீங்கள் பார்த்துருக்கீங்களா? வாய்ப்பே இல்லை. ட்ரம்மை வச்சே உருவாக்கப்பட்ட வண்டி. இப்போ நம்ம ஜாக் ஸ்பேரோவை மாற போகிறோம். ஏன்னா புதையலை கண்டுபிடிக்க போகிறோம். ஆமாம், அந்த கிளவி ஒரு தீவு சொல்லுச்சே. நம்ம இங்கே இருக்கோம், நமக்கு ஆப்போசிட்டில் இருக்க அந்த தீவு தாங்க இது. ஆனால் குறுக்க தண்ணி இருக்கே, எப்படி போகிறது? கண்டிப்பாக இதில் போனோம்னா நடுவில் போய் மாட்டிக்குவோம். இங்கே ஒரு சின்ன போட் இருக்குங்க. இந்த போட்டை எடுத்துகிட்டு போய் அந்த புதைகளை எடுத்துகிட்டு வரும் நம்ம. ஆனால் அதுக்கு முன்னாடி நீங்கள் பண்ண வேண்டிய ஒரு வேலை இருக்குது. இந்த வீடியோக்கு இன்னொரு லைக் கொடுத்தீங்கன்னா லைக் கொடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அதே மாதிரி நம்ம சேனல் ஒன்று நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைனாலும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி நிறைய ஃபன்னி கேம்ஸ் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். ஓகே, நிலாவில் வடை சுட்ட கதை கேள்விப்பட்டிருப்போம். அது மாதிரி இந்த கிழவி நம்மக்கிட்ட இந்த இடத்துல புதையில இருக்குன்னு கதை விட்டுருச்சோ. சரி போய் பார்ப்போம். என்னடா போட்டு நின்றுச்சு? ஓ, தண்ணி தாண்டி வந்துட்டோமா? இந்த போட்டு தண்ணியில் மட்டும்தான் போகுமா? தரையிலலாம் போகாதா? நம்ம ஓட்டுக்கு இவ்வளோ தூரம் வந்ததே பெரிய விஷயம். இந்த காட்டுக்குள்ளே இப்போ நம்ம தனியாக தான் நடந்து போகணும். எப்படி இந்த தீவுக்குள்ளே வந்துட்டோம் நம்ம. ஓகே, இந்த இடம் தானா அது? யாரையும் காணோம். நம்ம இங்கே இருக்கோம். ஓ, அந்த புதையில இருக்கிறது இந்த தீவுக்கு நடுவில் போல. இன்னும் இந்த காட்டுக்குள்ளே நம்ம போக வேண்டியது இருக்குது. இது பார்க்க மிலிட்ரி பிளேஸ் மாதிரியே இருக்குல்ல. அங்கே போருங்க, வானத்துக்கு ராக்கெட் கூட ரெடி பண்ணிட்டு இருக்கானுங்க. ராக்கெட் செஞ்சுக்கிட்டு இருக்கானுங்க. நம்ம வந்த வேலையை பார்ப்போம். இங்க பாருங்க, 2 ஹெலிகாப்டர் இருக்கு. இது நமக்கு தேவை. ஏன்னா நம்ம இந்த காட்டுக்குள்ள நடந்து போறதெல்லாம் ரொம்ப கஷ்டம். ஹெலிகாப்டர் எடுத்துட்டு நேரா அந்த இடத்துக்கு போயிட வேண்டியதான். நம்ம வண்டியில போனோம்னா கூட வச்சுக்கோங்களேன், போற வழியில பெரிய பள்ளத்தாக்கு இருக்கும், இல்ல சிங்கம் புலி அது மாதிரி கூட ஏதாவது இருக்கலாம். அதனால நம்ம ஹெலிகாப்டர்ல பறந்து போறதா நமக்கு நல்லது. ஹெலிகாப்டர் இப்போ இந்த தீவோட நடுப்பகுதிக்கு போகணும். ஏன்னா அந்த இடத்துல தான் வந்து புதையல் இருக்குன்னு அந்த கிளவி சொல்லிச்சு. போய் பார்ப்போம். இங்கே ஏதோ ஒரு பிரமிடு மாதிரி இருக்கு, காட்டுக்கு நடுவில் வச்சிருக்காங்க. ஒருவேளை இதுக்குள்ள தான் புதையல் இருக்குமோ? இருங்க, அந்த கிளவி சொன்ன லொக்கேஷன் இதுதானா? இதுதாங்க, இங்கே தான் காட்டுது. அப்போ இதுக்குள்ளே தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, நம்ம ஹெலிகாப்டர் அப்படியே சேஃபாக கீழே இறக்கணும். ஒரு வேளை இறக்கும் போது இங்கே இடிச்சிட்டோன்னா டப்புன்னு வெடிச்சிடும். அப்புறம் நம்ம ஒரு வேளை இங்கே புதையிலே கண்டுபிடிச்சி எடுத்தாலும் திரும்பி வீட்டுக்கு போக முடியாது, காட்டுக்குள்ளே தான் இருக்கணும். ஓகே, எப்படி இறங்கியாச்சு நம்ம. இங்கே பாருங்க, ஒரு ஜீப்பெலாம் நிற்கிது. இது என்னதுரா? வெடிகுண்டு. இது எதுக்கு? தூக்கி போட்டதுக்கே அங்கே போருங்க, நெருப்பு வருது. வெடிச்சிச்சு. அச்சோ, அது அங்கே வெடிச்சதுக்கு நான் இங்கே பிறந்து வந்து விழுவுறேன். இங்கே ஒரு பெரிய பிரமிடு மாதிரி ஒன்று இருக்குது. எனக்கு தெரிஞ்சு இதுக்குள்ள தான் புதையல் இருக்க வாய்ப்பு இருக்குது. உள்ளே போய் பார்ப்போம், நமக்கு புதையல் கிடைக்குதா இல்லை ஆப்பு கிடைக்குதான்னு. இது என்னடா இவ்வளோ பெரிய டோர் போட்டு வச்சுருக்கானுங்க? இதை ஓப்பன் பண்ணால் தான் உள்ளே போக முடியுமா? இப்போ ஓப்பன் பண்ணுறேன் பாருங்க. வர மாட்டேங்குதுடா. இதை கையில் ஓப்பன் பண்ணுறதுலாம் நடக்காத விஷயம். நம்ம வேற ஏதாவது தான் பிளான் பண்ணோம். கீழே ஒரு பாம் இருந்ததுல, அந்த பாம் எடுத்துகிட்டு வந்து வச்சா வெடிக்கும்ல. ஆல்ரெடி இருந்த பாம்பெல்லாம் வேஸ்ட் பண்ணிட்டேன். இப்போ ஒரே ஒரு பாம் தான் இருக்குது. சரி, இதை எடுத்துகிட்டு போவோம். ஒருவேளை இது நம்ம கையில் எடுத்துகிட்டு போகும்போதே வெடிச்சிருச்சுன்னா? வெடிச்சாலும் வெடிக்கும். இப்போயே பாருங்க, நெருப்பு வருது. கொஞ்சம் தூரம் போய்க்கலாம். முன்னையே அடி வாங்கிட்டேன். இருந்த ஒரு பாம்பும் போச்சா? அப்போ என்ன பண்ணுறது? இந்த காருக்குள்ளே ஒரு பாம்பு இருக்குங்க. ஒருவேளை இந்த கார் எடுத்துகிட்டு மேலே போக முடியுமா? இருங்க, இப்படி போக முடிஞ்சா ஈஸியாக இருக்கும் நமக்கு வேலை. ஓகே, கார் ஏறுமான்னு தான் தெரியல அந்த ஸ்டெப்ஸில். எஸ், ஏறிடுச்சு.
நேராக போய் அதை உடச்சிட்டு உள்ளே போயிடலாமா? போக முடியல, அந்த வெடிகுண்டு தான் உருண்டுட்டு போகுது. அதை போய் எடுப்போம், இல்லைன்னா அது வேற எங்கேயாவது போய் வெடிச்சிட போகுது. ஓகே எடுத்தாச்சு. இப்போ இதை எடுத்து இந்த டோர்கிட்ட வைப்போம். உருண்டுட்டு நம்மக்கிட்டே திரும்பி வந்துட போகுது. ஓகே வச்சாச்சு. நம்ம கொஞ்சம் தூரமாக நின்று வேடிக்கை மட்டும் பார்ப்போம். வெடிச்சிருச்சு. ஆனால் இந்த டோர் வீசல் மட்டும்தான் விட்டுருக்கு, உடஞ்ச மாதிரி தெரியல. என்ன அந்த காரில் இருந்து நெருப்பாக வருது? காரு வெடிச்சிருச்சுங்க. காரு வெடிச்சனால இந்த டோர் வெடிச்சிருச்சு. ஓகே நம்ம உள்ளே போகலான்னு நினைக்கிறேன். இங்கே ஏதோ ஒன்று வச்சுருக்கானுங்க. என்ன இது? இங்கே ஏதோ ஒரு பட்டன் இருக்குது, இருங்க இதை ப்ரெஸ் பண்ணி பார்ப்போம். எங்கே கூப்பிட்டு போகிறீங்க? என்ன கீழே போய்கிட்டு இருக்கோம்? லிஃப்டா? இங்கே போகிறீங்க, டிராயிங்லாம் வரைஞ்சிருக்காங்க. இந்த லிஃப்ட் நம்மளை எங்கே கூட்டிகிட்டு போகுதுன்னே தெரியல. நம்ம பாட்டுக்கு கீழே வந்துக்கிட்டே இருக்கோம். எப்படா நிற்கும்? வந்துருச்சுங்க. ஒரு வழியாக நின்றுச்சு. அப்பாடா, எப்படியும் அண்டர் கிரவுண்டுக்கு வந்துட்டோம் போல. ஒருவேளை இங்கே தான் புதையல் இருக்குமோ? சரி போய் எடுப்போம். என்னது இது? நம்ம உள்ளே போகக்கூடாதுன்னு முன்னாடி ட்ராப்ஸ் நிறையா வச்சுருப்பாங்க போலையே. இப்போ இதெல்லாம் தாண்டி தான் போகணும் மாட்டுக்கு. இதில் மட்டும் பட்டோம் நம்ம செத்தோம். கடைசி ஒன்று இதை மட்டும் தாண்டிடணும் எப்படியாவது. 1 2 3 ஜம்பு. அங்கே பாருங்க, அந்த பானை பட்டதுக்கே சுக்குநூறாக உடஞ்சிருச்சு. நம்ம மாட்டியிருந்தோம், பீஸாக போயிருப்போம் அதில். அப்போ இங்கே புதையல் இருக்குது, ஆனால் அதை எடுக்கிறது அவ்வளோ ஈஸி இல்லை போல். நம்ம போகிற வழியில் நிறைய பிரச்சனை வரப்போகுது. இது என்னடா, இதுக்கு மேலே வழி இல்லை? ஆட்டோமேட்டிக் டோரா? ஓப்பன் ஆகிடுச்சிங்க. ஓகே அப்படி உள்ளே குதிச்சு போவோம். இங்கே ஏதோ இருக்குது. கண்ணாடி. இது எதுக்கு இங்கே வச்சுருக்கானுங்க? ஒருவேளை நம்ம மூஞ்சி பார்க்குறதுக்கா? சம்மந்தமே இல்லாமல் இந்த இடத்துல வச்சுருக்கானுங்க. இருங்க, இதை நவுத்த முடியுமா? நவுறுதுங்க, ஆனால் ஒரே இடத்துல தான் அப்படி ரவுண்டாக நவுறுது. பின்னாடிலாம் நவுத்த முடியல. இங்கே மட்டும்தான் கண்ணாடி இருக்குன்னு பார்த்தா நிறைய இடத்துல வச்சுருப்பாங்க போல். இதில் ஏதோ ஒரு மர்மம் இருக்குது. இந்த கண்ணாடியில் மட்டும் என்ன லைட் எரியுது? மேலேருந்து அந்த லைட் வெளிச்சம் வந்து இந்த கண்ணாடியில் பட்டு நேராக போகுது. ஐ திங்க் திஸ் இஸ் பஸ்ஸில். நம்ம ஒரு சில படத்துலலாம் பார்த்துப்போம் பார்த்தீங்களா, கண்ணாடி மூலிமா ரிஃப்ளெக்ட் ஆகி அந்த டோர் ஓப்பன் ஆகிற மாதிரி. அதுன்னு நினைக்கிறேன். ஓகே அங்கே ஒரு கண்ணாடி இருக்குது, அது மேலே வச்சேன். அது ரிஃப்ளெக்ட் ஆகி வேறு இடத்துக்கு போகுது. அப்போ இந்த மாதிரி ஒன்று ஒன்றா நம்ம கனெக்ட் பண்ண மாட்டேங்குது. ஆனால் இங்கே ஏகப்பட்ட கண்ணாடி இருக்கே. இது எங்கே கொண்டு போய் கனெக்ட் பண்ணி முடிக்கணும்னு தான் தெரியல. சரி இருங்க, இன்னும் கொஞ்சம் நோத்தி பார்ப்போம். ஓகே அந்த கண்ணாடி மேலே வச்சாச்சு. இப்போ இந்த கண்ணாடியை மூவ் பண்ணி வேறு கண்ணாடிக்கு கனெக்ட் பண்ணோம். என்னடா அது? இப்போ நம்ம கரெக்டாக தான் இதை பண்ணுறோமா இல்லை தப்பாக எதுவும் பண்ணிக்கிட்டு இருக்கோமான்னு தெரியல. அங்கே ஒரு கண்ணாடி இருக்குது. ஓகே அதுக்கும் கனெக்ட் பண்ணிட்டேன். இப்போ இந்த கண்ணாடி வேற எங்கேயோ கனெக்ஷன் போகுது. அது ஒரு லைட்டு பார்த்தீங்களா, எத்தனை கனெக்ஷன். அங்கே நேராக ஒரு கண்ணாடி இருக்குங்க, இந்த கண்ணாடிக்கு கனெக்ஷன் கொடுக்கலாம். அந்த மேலேருந்து ஒளிவட்டம் வந்துச்சுல, அதே மாதிரி இருக்குங்க. அப்போ இதுக்கு தான் நம்ம கனெக்ஷன் கொடுக்கணும் மாட்டுக்கு. அதுக்கு இந்த கண்ணாடி நம்ம திருப்பணும். ஓரளவுக்கு கண்டுபிடிச்சிட்டோம்னு நினைக்கிறேன். ஓகே இந்த கண்ணாடி திருப்பணும், ஆனாலும் பத்த மாட்டேங்குது. இந்த கண்ணாடி மூவ் பண்ணி பார்ப்போம். ஓகே எஸ் கனெக்ட் பண்ணிட்டேன். இப்போ இந்த கண்ணாடி திருப்பி அது கரெக்டாக கனெக்ஷன் கொடுத்தா போதும். லைட்டாக பொறுமையாக திருப்புவோம். எஸ் கனெக்ஷன் கொடுத்துட்டேங்க. இங்கே முன்னாடி இருக்க டோர் ஓப்பன் ஆயிடுச்சு. வேறு லெவல். இப்படி ஓப்பன் பண்ணி உள்ளே வந்துட்டோம். இங்கே ஒரு பெட்டி இருக்குங்க. இதுக்கு தானே இவ்வளோ நேரம் நம்ம காத்துக்கிட்டு இருந்தோம். போய் ஓப்பன் பண்ணுவோம். அதுவும் சாவி போட்டே இருக்கு. ஓப்பன். காசு கிடைக்குன்னு பார்த்தா இந்த பெட்டியிலேருந்து ஏதோ ஒரு தொப்பி கிடச்சிருக்குது. அடா பாவிகளா, இதுக்காக இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு வந்தேன். இருங்க, இந்த தொப்பி தாங்க நமக்கு கிடைச்சிருக்கு. ஒருவேளை இதை தான் அந்த கிளவி புதையல்னு சொல்லி நம்மளை அனுப்பி விட்டுருச்சா? இந்த தொப்பிக்கால இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு வந்தேன். ஒருவேளை இந்த பெட்டிக்குள்ளே ஏதாவது மறைச்சி வச்சுருப்பானுங்களோ? இருங்க இதை எடுத்து பார்ப்போம். இதை எடுத்து அப்படி தூக்கி போடுவோம். உடஞ்சிச்சு, ஆனால் உள்ளே எதுவுமே இல்லையே. இந்த நடுக்காட்டுக்குள்ளே கஷ்டப்பட்டு வந்தா கடைசியில் ஒரு தொப்பியை கொடுத்து ஏமாற்றிட்டானுங்க. இருங்க, இங்கே ஒரு டோர் இருக்குது. அதே மாதிரி இப்போ ஒன்று ஓப்பன் பண்ணோம். சைடில் ஒன்று இருக்குது, முன்னாடி ஒன்று இருக்குது. 4 சைடுமே ஒரு டோர் இருக்குது. ஆனால் இது எப்படி ஓப்பன் பண்ணுறது? இங்கே ஒன்று இருக்குங்க, கனெக்ஷன் கொடுக்குறது. இங்கே ஒன்று இருக்குது. அதே மாதிரி இன்னொன்று எங்கேயாவது இருக்கணுமே. இதோ இங்கே ஒன்று இருக்குது. எஸ் 2 கண்டுபிடிச்சாச்சு. இப்போ அது 2ஐயும் ஓப்பன் பண்ணி பார்ப்போம். அதுக்கு இந்த ஒளி வட்டத்தை நம்ம சேஞ்ச் பண்ணணும். ஆனால் எங்கே கொடுக்கறது? அங்கே ஸ்ட்ரைட்டாக ஒரு கண்ணாடி இருக்குங்க, அதுக்கு கொடுப்போம். இன்னும் கொஞ்சம் திருப்பினா போதும்னு நினைக்கிறேன். எஸ் கொடுத்தாச்சு. இங்கே கொடுத்துருக்க பஸ்ஸெல்லாம் பார்க்கும்போது கண்டிப்பாக இந்த இடத்துல வெயிட்டாக ஏதோ ஒன்று இருக்குது. அதை கண்டுபிடிக்கணும் நம்ம. ஓகே இப்போ இந்த கண்ணாடி லைட்டாக திருப்பினா போதும். நமக்கு சைடில் இருக்க அந்த டோர் ஓப்பன் ஆயிரும். எஸ் ஓப்பன் ஆயிடுச்சுங்க. இப்போ உள்ளே போய் வேறு ஏதாவது கிடைக்குதான்னு பார்ப்போம். அங்கேயாவது ஏதோ பெட்டி இருந்துச்சு, இங்கே ஒன்றுமே இல்லை. ஒருவேளை இதுக்குள்ளே மறைச்சி வச்சுருப்பானுங்களோ? தூக்கி போட்டு விட. உள்ள ஒன்றுமே இல்லை. ஒருவேளை இந்த பெட்டிக்குள்ளே மறைச்சி வச்சுருப்பானுங்களோ? இதையும் உடைக்கிறேன். இதுக்குள்ளேயும் ஒன்றும் இல்லை. அங்கேயாவது ஏதாவது ஒரு தொப்பி வச்சுருந்தானுங்க. இந்த ரூமுக்குள்ளே ஒன்றுமே கொடுக்கலைங்க. என்னடா அது? இங்கே ஏதோ ஒளி வட்டம் தெரியுது. இது என்னவா இருக்கும்? கண்டிப்பாக தேவையில்லாமல் கொடுத்துருக்க மாட்டானுங்க. இங்கே போகிறீங்களே, இந்த சைடு உள்ளே போகிற மாதிரி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இந்த சைடு வெளியே வர மாதிரி கொடுத்துருக்காங்க. இது ஏதோ ஒரு பஸ்ஸுக்கான மேப் தான். ஃபஸ்ட்டு 2 ஸ்டெப் முன்னாடி வைக்கணும், அதுக்கப்புறம் லெஃப்ட் எடுத்து 2 ஸ்டெப்பு, 3 ஸ்டெப்பு. சீரியஸாக ஒன்றும் புரியலைங்க. ஆனால் போகிற வழியில் நமக்கு பெரிய பிரச்சனைலாம் காத்துக்கிட்டு இருக்குங்கிறது மட்டும் இதை பார்க்கும்போது எனக்கு புரியுது. இன்னொரு டோர் நம்ம ஓப்பன் பண்ண வேண்டியது இருக்குது. நம்ம இந்த டோர் ஆல்ரெடி ஓப்பன் பண்ணிட்டோம்னு நினைக்கிறேன். நமக்கு முன்னாடி இருக்க டோர் ஓப்பன் பண்ணணும். ஆனால் அதுக்கு கனெக்ஷன் டோர் இருக்குது பாருங்க, இதில் கொடுக்கணும் மாட்டுக்கு. இதுக்கு கனெக்ஷன் கொடுத்தா அதுக்கு முன்னாடி இருக்க டோர் ஓப்பன் ஆகும். ஓகே அப்படியே பொறுமையாக இதை நவுத்தலாம்னு பார்த்தா நான் பிடிக்கவே இல்லை. யாரும் பிடிக்காம தான் எழுத்துக்கிட்டு இருக்கேன் போல இவ்வளோ நேரம். இப்போ பாருங்கள் பர்ஃபெக்டாக கொண்டு போகிறேன். அவ்வளோதான். எஸ் கரெக்டாக வச்சாச்சு. டோரும் ஓப்பன் ஆயிடுச்சு. அது டோருன்னு சொல்ல முடியாது, கொகை போல் எங்கேயோ கீழே போகுது. கண்டிப்பாக இதுக்குள்ளே போனால் ஏகப்பட்ட ரிஸ்க் இருக்குது. ஆனால் ரிஸ்க் எடுத்தால் தானே நமக்கு புதையல் கிடைக்கும். போவோம்.
ஒருவேளை படத்தில் வர மாதிரி உள்ளேருந்து பாம்பெல்லாம் எதுவும் வருமோ? அப்படி எதுவும் வந்ததுன்னு என்ன பண்ணுறது? இங்கே பாருங்களேன், செவுரில் ஏதோ உறைஞ்சி வச்சுருக்கானுங்க. பார்க்க பீட்சா ஷேப்பில் இருக்குது, பட் என்னன்னு தான் தெரியல. டிசைனாக உறைஞ்சி வச்சுருக்கானுங்க. அந்த காலத்து மொழியாக இருந்திருக்கும் போல். தமிழ் மொழி தானே இருந்திருக்கணும் அப்படின்னா. இந்த பானைக்குள்ளே ஏதாவது வச்சுருக்கானுங்களா? ஒன்றுமே இல்லை. இது தொட்டதுக்கே உடஞ்சி போச்சு. இந்த இடத்துல எங்கே பார்த்தாலும் ஸ்பைடர் தான் கூடு கட்டி வச்சிருக்குது. வேறு எதுவும் இருக்க மாதிரி தெரியல. இங்கே ஒன்று இருக்குது. ஓகே, இங்கே ஒரு டோர் ஓப்பன் ஆயிருக்கு. இது என்னடா கீழே எல்லாம் டைல்ஸாக போட்டிருக்கானுங்க. டைல்ஸ் இருந்தால் என்ன வலிக்குட்டா உழுவு போகிறோம். அச்சோ, வலிக்குட்டு உழுவல, ஒரேடியாக உழுந்துட்டோம். இதை நான் எதிர்பார்க்கலையே. இப்படி மல்லாக்க கிடக்குறான். திரும்பி வருவோமா உயிரோட? வந்தாச்சுங்க. நல்ல வேலை ஸ்டார்டிங்லேருந்து மறுபடியும் கூட்டிகிட்டு வரலையே. இங்கே தான் விட்டுருக்கானுங்க. ஓகே, உள்ளே போவோம். ஆனால் எதனால இங்கே கீழே விழுந்தோன்னு தான் தெரியல. இது என்ன இடம்? ஓ, அந்த செவுத்துல உறைஞ்சி வச்சுருந்தானுங்க பாருங்க. இந்த சைடு இருந்து அந்த சைடு போகிற மாதிரி. அது இதுதான் போல. அங்கே உறைஞ்சி வச்சிருந்த மேப்பே நான் ஒழுங்காக கவனிக்கல. எப்படி போகிறோம்? ஃபர்ஸ்ட் 2 ஸ்டெப் எடுத்து வைக்கணும். அதே மாதிரி லெஃப்ட் சைடில் 2 ஸ்டெப் எடுத்து வைக்கணுமா, இல்லை முன்னாடி போகணுமா? லெஃப்ட் தான் நினைக்கிறேன். அச்சோ, விழுந்துட்டேனே. ஆரம்பமே சொதப்புதே. இதை தாண்டி நான் எப்படி போக போகிறேனோ தெரியல. லைட்டாக மாற்றி கால் எடுத்து வச்சோம்னாலும் தண்ணிக்குள்ளே விழுந்துடுறோம். அதனால கொஞ்சம் கேர்ஃபுல்லாக போவோம். லாஸ்ட் டைம் இங்கே தானே விழுந்தோம். லெஃப்ட் சைடு போனாலும் விழுந்தோம். இப்போ ஸ்ட்ரைட்டாக போவோம். இப்போ லெஃப்ட் எடுத்து 3 ஸ்டெப்பு முன்னாடி வைக்கணுமா? 2 தான் சரியா ஞாபகம் இல்லை. சரி, இப்படி போவோம். ரைட் சைடு. அச்சோ, விழுந்துட்டேன். நமக்கு மட்டும் ஏன் இப்படிலாம் நடக்குது? சரி, இந்த பக்கம் 4 பக்கம் போலாம் நினைச்ச மறுபடியும் மாட்டிக்கிட்டேன். ஐயோ, இது வேற நசுக்குதே நம்மள. அது திரும்பி வந்து நம்மளை மறுபடியும் நசுக்கிறதுக்குள்ள வெளியே போயிடணும். ஓகே, ஆல்ரைட். இந்த டைம் பாருங்க, கரெக்டாக போய் காட்டுறோம். போகணும். ஓகே, இதெல்லாம் ஆல்ரெடி நம்ம கீழே விழுந்து தெரிஞ்சனால எந்த பக்கம் போகணும்னு தெரியும். அதனால வந்துட்டேன். இதுக்கப்புறம் தான் கொஞ்சம் ரிஸ்க்காக இருக்கும். ஓகே, இப்போ இந்த சைடு இருந்து அந்த கார்னருக்கு போகணும்னு நினைக்கிறேன். எஸ், அப்படியே போவோம். நல்லா வேலை கீழே விழுவோம் வந்துட்டோம். இப்போ 1 ஸ்டெப்பா 2 ஸ்டெப்பா? 1 ஸ்டெப்பா 2 ஸ்டெப்பா? சரி, முன்னாடியே காலை எடுத்து வைப்போம். தைரியமாக வைக்கிறேன். நல்ல வேலை கரெக்டாக தான் இருக்குது. இப்போ நம்ம முன்னாடி போய் அப்படியே இப்போ எப்படி போகணும் தெரியலையே. எப்படி போகணும்? வேற வழி இல்லை. அப்படியே ஜம்ப் பண்ணி அந்த பக்கம் பேரண்டிக்கலாம். ஜம்பே, எஸ், வந்துச்சு. அதெல்லாம் பாருங்க, கீழே விழுந்துருச்சு. இதில் நடந்து வரதுக்குள்ள ஒரு செகண்ட் பக்குன்னு இருந்துச்சு. தப்பாக எடுத்து வச்சோம்னா கீழே விழுந்துருவோம். இங்கே ஒரு தீப்பந்தம் இருக்குது. இதை எடுத்துகிட்டு போவோம். உள்ளே எதுவும் இருட்டாக இருக்க போகுது. ஓகே, லைட் இருக்குது, பிரச்சனை இல்லை. இங்கே ஏதோ உறைஞ்சிருக்காங்க பாருங்களேன். ஏதோ ஒன்று எடுத்து எதுலையோ வைக்கிற மாதிரி இருக்குது. ஆனால் இதெல்லாம் எதுக்கு உறைஞ்சிருக்காங்கன்னு தான் தெரியல. ஒருவேளை இதை வச்சு நமக்கு ஏதாவது டாஸ்க் வருமோ? இந்த டிராயிங்கை பாருங்களேன். ஏலின் தான் நம்ம நாட்டுக்கு பீட்சா தந்திருக்கும் போல. அதுதான் உறைஞ்சி வச்சுருக்கானுங்க. இது காட்டுவாசி சாமியாராக இருப்பாரோ? இங்கே பாருங்க, கடைசியாக ஒரு ஏலினை எல்லாரும் சேர்ந்து அடித்து கொண்டிருக்காங்க போல. இதெல்லாம் உறைஞ்சிருக்காங்க. வரலாறாமா இந்த கேமோட வரல. இது என்னது? ஒருவேளை அந்த காலத்து செக்கு மிஷினாக இருந்திருக்குமோ? இல்லை, இதை மூவ் பண்ணும்போது முன்னாடி இருக்கிறது மூவ் ஆகுது பாருங்களேன். இப்போ இதுக்கும் அதுக்கும் ஏதோ ஒரு சம்மந்தம் இருக்குது. இறங்கி போய் பார்த்துட வேண்டிதான். அங்கே மேலே டாப்பில் ஏதோ ஒன்று ப்ளூ கலரில் இருக்குங்க, ரவுண்டா. என்னதான் தெரியல. ஓகே, இங்கே ஏதோ ஒன்று வச்சுருக்கானுங்க. எதுக்குன்னு தான் தெரியல இதுவும். அங்கே பாருங்க, புதையல் பெட்டி. இங்கே ஒன்று சீக்கிரட்டாக மறைச்சி வச்சுருக்கானுங்க. ஓப்பன் பண்ணியாச்சு. உள்ளேருந்து என்ன கிடைக்க போகுது? இங்கே ஒரு கிஃப்ட் பாக்ஸ் கிடச்சிருக்கு. அன்லாக்குடு டாப்பா? டேய், எனக்கு எது கிடையாது. ஏதோ ஒரு ட்ரெஸ்ஸு கொடுத்துருக்கானுங்க. ஓ, அந்த தொப்பிக்கு மேட்சாக ஒரு ட்ரெஸ்ஸு கொடுத்துருக்கானுங்க. எனக்கு இதெல்லாம் வேணாண்டா. தங்கம், காசு, அந்த மாதிரி புதையலை கொடுங்கடா. ஒருவேளை இதே மாதிரி அந்த சைடு ஏதாவது பெட்டி வச்சுருப்பாங்களோ? ஒன்றுமே இல்லை. பாவிங்களா. ஓகே, இங்கே ஒரு ரூட் இருக்குது. இது வழியாக போகலான்னு பார்த்தா போக முடியல. முன்னாடி ஏதோ ஒரு பெரிய கல் வச்சுருக்கானுங்க. அதை எடுத்தால் தான் போக முடியும். ஓகே, இங்கே ஏதோ ஒன்று ரவுண்டாக இருக்குங்க. இதில் ஏதோ ஒன்று வைக்கணும் போல். இருங்க, இதே சைஸில் மேலே ஒரு ப்ளூ கலரில் லைட் இருந்துச்சுல. மேபி அந்த பால் எடுத்து இதில் வைக்கணும்னு நினைக்கிறேன். ஆனால் இங்கேருந்து பார்த்தா அது தெரிய மாட்டேங்குது. நம்ம மேலே ஏறி அங்கேருந்து பார்க்கலாம். அந்த பாட்டி சொன்ன ஒரே காரணத்துக்காக தான் இங்கே வந்து எல்லா வேலையும் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். இவ்வளோ வேலையும் செஞ்சு கடைசியில் அந்த புதையில மட்டும் கண்ணில் காட்டாமல் இருக்கட்டும். இந்த தொப்பி கொடுத்தானுங்களே, அது மாதிரி பட்டாப்பட்டி டயர் கொடுத்து ஏமாத்துட்டோம். அப்புறம் இருக்குது அந்த கிழவிக்கு. அதுவும் இருக்கு பாருங்க, மேலே ப்ளூ கலரில் ஒரு பால். அந்த பாலை எடுத்துகிட்டு போய் தான் கீழே வைக்கணும் மாட்டுக்கு. ஆனால் அதை எடுக்கிறது கண்டிப்பாக ஈஸியாக இருக்க போகிறதில்ல. ரொம்ப கஷ்டமாக தான் இருக்க போகுது. நமக்கு முன்னாடி இருக்கு பார்த்தீங்களா, இதை வச்சு தான் அங்கே மேலே இருக்கிற அதை கண்ட்ரோல் பண்ண போகிறோம். ஓகே, அந்த பாலை ஃபஸ்ட்டு இதில் எடுத்தாச்சு. இப்போ அதுலேருந்து ஒன்றா அப்படியே மாற்றி கீழே கொண்டு வரணும். இந்த பஸ்ஸில் இதுக்கு முன்னாடி வேறு ஏதோ ஒரு கேமில் நம்ம பார்த்துருக்கோம். ஆனால் என்ன கேம்னு சரியாக ஞாபகம் இல்லை. ஆனால் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும், டிஃபிகல்ட்டாகவும் இருக்கும். ஓகே, இப்போ இதை நவுத்தணும். எஸ், கரெக்டாக வச்சாச்சுன்னு நினைக்கிறேன். இன்னும் கூட கொஞ்சம் மேலே ஏற்றிக்கலாம். இது கரெக்டாக இருக்குமா? எஸ், இது கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ மேலே இருக்கிற அது அப்படியே லைட்டாக கீழே மூவ் பண்ணோம்னா மேலே இருந்து அந்த பால் இதுக்கு சேஞ்ச் ஆகிக்கும். ஏன்னா சேஞ்ச் ஆகல, சேஞ்ச் ஆகுது. இதுக்கு வந்தால் தானே அடுத்ததுக்கு கொண்டு வர முடியும். போயிரு. எஸ், 2வதுக்கு ஷிஃப்ட் பண்ணியாச்சு. இப்போ இதிலிருந்து அடுத்ததுக்கு கீழே கொண்டு போகணும். ஓகே, பொறுமையாக நவுத்தணும். கீழே விழுந்தால் என்ன ஆகும்னு தெரில. எதுக்கு நமக்கு அந்த ஒம்பு கரெக்டாக கொண்டு போவோம். கிட்டத்தட்ட பாதி தூரம் கிராஸ் பண்ணிட்டோம். இன்னும் கொஞ்சம் கிராஸ் பண்ணால் போதும். இந்த இடத்த விட்டு நம்ம வெளியே போய் அந்த புதையில எடுத்துட்டு இங்கேருந்து நம்ம கிளம்பலாம். ஓகே, அவ்வளோதான். நம்ம ஆசையில் மண்ணவாரி போட்டானுங்கடா. கீழே விழுந்துருச்சு. அது எங்கே நேராக கீழே போய்கிட்டு இருக்கு. அப்படியே உருண்டுட்டு வந்து கீழே விழுந்துருமா? எங்கே காணோம்?
டேய் ஏன்னா மறுபடியும் மேலே போயிடுச்சு. மறுபடியும் ஃபர்ஸ்ட்ல இருந்தா மேலே இருந்து கொண்டு வந்து அதுக்கப்புறம் கீழே ஒரு லைன் வருது, அதில் கொண்டு வந்து கீழே அந்த ஒன்று பவுல் மாதிரி இருக்கு பார்த்தீங்களா, அதுக்குள்ளே விழுவ மாட்டேங்குது. அடப்பாவீங்களா. A few moments later. கஷ்டப்பட்டு இவ்வளோ தூரம் கொண்டு வந்தா டபுக்குன்னு கீழே விழுந்துருச்சு. ஆனால் இந்த டைம் மிஸ் பண்ண மாட்டேன். இந்த டைம் கீழே கொண்டு போகிறோம். ஆனால் அந்த பால் போகிறது பார்த்தா கீழே விழுந்துரும் போலியே. ஓகே கரெக்டாக வச்சாச்சு. இப்போ இதை நேராக திருப்பினா மட்டும் போதும். விழுந்துரு, கரெக்டாக வந்துரு. இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு கொண்டு வந்திருக்கேன், கரெக்டாக வந்துரு. வந்துரு 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 வந்துரு. நம்ம கைக்கு வந்துருச்சா பரவாயில்ல, இல்லை மறுபடியும் மேலே எதுவும் பேர போகுது. எஸ் வெளியே வந்துருச்சுங்க. முழு நிலாவை உருட்டி வச்ச மாதிரியே இருக்குது. இப்போ இதை எடுத்துகிட்டு போய் வச்சா என்ன நடக்கும்னு தெரியல. ஆனால் இது வைக்கிறதுக்கு முன்னாடி இது உருண்டுட்டு போகுது. எப்படி ஓகே பிடிச்சாச்சு. இப்போ இதை எடுத்துகிட்டு போய் இதில் வைக்கணும். ஜம்ப் பண்ணி அப்படியே வச்சிட வேண்டியதான். வச்சாச்சு. முன்னாடி இருந்த பால் என்ன உருண்டுட்டு போயிடுச்சு. ஓ நமக்கு ரூட் ஓப்பன் ஆயிடுச்சுங்க. இப்போ இதில் தான் நம்ம நடந்து போக மாட்டுக்கு. எப்படிலாம் வைக்கிறானுங்க பார்த்தீங்களா. ஓகே பின்னாடி ஏதோ சத்தம் கேட்குது. ஏன்னா இவ்வளோ பெரிய கல் உருண்டுட்டு வருது. ஜஸ்ட் மிஸ். இன்னத்துக்கு அதில் மாட்டி நசுங்கி இருந்திருப்போம். நல்ல வேலை பார்த்துட்டோம். ஆனால் என்ன வலிக்க விட்டுருச்சு. எப்படா வலிக்க விட்டு விழுந்தேன். ஏதோ ஒன்று கீழே கடந்துச்சு. அச்சோ அந்த கல் வேறு உருண்டுட்டு வருதே. போச்சுடா. நல்ல வேலை ஒன்றும் ஆகலை. ஏதோ வலிக்குட்டு கீழே விழுந்தனால சைடில் கிடந்தனால நமக்கு எதுவும் ஆகலை. அந்த கல் வேற பின்னாடி வந்துக்கிட்டே இருக்க மாட்டேங்குது. அந்த கேப்பை யூஸ் பண்ணி போகணும். ஆனால் ஏதோ ஒன்று வலிக்க விட்டுருச்சுங்க. மறுபடியும் கல்லா. ஆடா வாழைப்பழமே, நீ தான் என்ன வலி கூட்டுக்கிட்டு இருக்கியா? எவனோ வாழைப்பழத்தை தின்னுட்டு தோலை மட்டும் போட்டு வச்சுட்டு போயிருக்கானுங்க. அதுதான் வலி கூட்டுக்கிட்டு இருக்குது. நல்ல வேலை கல்லுக்கு நடுவில் மாட்டி அப்படியே அப்பளம் மாதிரி நசுங்காம போனோமே. இருங்க இந்த பானையை வச்சு பார்ப்போம். அந்த கல்லுக்கு நடுவில் அப்படியே மாட்டி அது மேலே ஏறி போச்சுன்னா என்ன ஆகும்னு. இங்கே பானை இருந்த இடமே தெரியாமல் சுக்குநூறாக உடஞ்சி போச்சு. இது வேற வாழைப்பழத்தோலை இங்கே போட்டு வச்சுருக்கானுங்க. அங்கங்கே எங்கே காலை வச்சாலும் வாழைப்பழத்தோலை தாங்க கிடக்குது. கல் வருது. ஜஸ்ட் மிஸ். தப்பிச்சு வந்துட்டோம். ஆனால் அங்கே தப்பிச்சு இங்கே மாட்டிக்கிட்டேனே. கண்டிப்பாக இது மனுஷன் சாப்பிட்டு போட்டிருக்க மாட்டான். ஏதோ ஒரு குரங்கு பண்ண வேலை தான். ஐயோ அந்த கல் வேற பின்னாடி வந்துக்கிட்டு இருக்குது. இப்படியே ஓரமாக மறைஞ்சிக்குவோம். ஓ சைடில் இருந்த கேப்பில் தப்பிச்சிட்டோம். எனக்கு தெரிஞ்சு இந்த குகை இதோட முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். ஆனால் பின்னாடி அந்த கல் வர மாதிரி இருக்கே. வருதுங்க. ஐயோ இந்த நேரம் பார்த்து அந்த வாழைப்பழம் வலிக்கு விடணும். நல்ல வேலை எதுவும் ஆகலை. அந்த பால் போயிருங்களே கரெக்டாக போய் அந்த குழிகள் விழுந்துருச்சு. அங்கே விழுந்துட்டு திரும்பி வருது. அம்மா இங்கே இத்தனை டோர் இருக்கு, நம்ம எதுக்குள்ளே போகிறது? சரி நம்ம பக்கத்துலேயே ஒன்று இருக்குல்ல, இதுலேயே போவோம். ஃபர்ஸ்ட்டு ஒரு புதையில கண்டுபிடிச்சி எடுக்கிறதுக்கு எத்தனை வேலை பண்ண வைக்கிறானுங்க நம்மள. ஆமாம் இங்கே எதுவுமே இல்லை. அங்கே ஒரு டோர் இருக்குது. ஏன்னா ஒரு ரூம்குள்ளே வந்தால் இன்னொரு ரூம் இருக்குது. இதுக்குள்ளே போனால் இன்னொன்று வருமோ? போகிற வழியில் குறுக்க எதுவும் பூத்தை இறக்கி விட்டுற போகிறானுங்க. இந்த பக்கம் முட்டு சவுறு தான் இருக்குது, அந்த பக்கம் போக முடியாது. ஓகே இந்த பக்கம் ஒரு ரூட் இருக்குது, இந்த பக்கம் போவோம். எந்த பக்கம் போகிறது இப்போ? சரி முன்னாடியே போவோம். இவ்வளோ தூரம் சுற்றி வர வைக்கிறானுங்களே. ஆனால் ஏதாவது உருப்படியாக கிடைச்சிருக்கா? அங்கே ஏதோ ஒரு வெடிகுண்டு இருக்குது. இதை வச்சு நான் என்ன பண்ண போகிறேன்? ஒருவேளை இதை வச்சு வேறு ஏதாவது டோர் ஓப்பன் பண்ணணுமோ? சரி எடுத்துகிட்டு போவோம். இங்கே ஒரு புதையல் பெட்டி இருக்குது. இதை தானே நம்ம எதிர்பார்த்தோம். இந்த பாம்பை இங்கே போட்டு அதை ஓப்பன் பண்ணுவோம். இதுலேருந்து என்ன கிடைக்க போகுது? இத்தனை கிஃப்ட் பாக்ஸ். வாவ் வெறும் 5 காயின்னு கொடுத்துருக்கானுங்க. இந்த 5 ஓவாய்க்காடா அவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு வந்தேன். அது மட்டும் இல்லை, ஏதோ ஒரு காஸ்டியூம் அன்லாக் ஆயிருக்கு. இது ஒரு காஸ்டியூமு, இது வேற ஒரு புதையல். மாமி காஸ்டியூமாக கொடுத்துருக்கானுங்க நம்மக்கிட்ட. ஆமாம் இங்கே ஒரு வெடிகுண்டு கொண்டு வந்தோமே, அது இங்கே போச்சு. அதுவும் கிடக்கு பாருங்க. ஓகே இதை எடுத்துகிட்டு போவோம். ஒருவேளை இந்த வெடிகுண்டை இங்கே விட்டுட்டு போய் ஏதோ ஒரு ரூம் ஓப்பன் பண்ணுறதுக்கு இது வேணும்னு சொல்லிட்டானுங்கன்னா மறுபடியும் இங்கே வந்து எடுத்துகிட்டு போகணும். ஓகே இப்போ எப்படி போகிறது? நம்ம ஸ்ட்ரைட்டாக ஒரு ரூம் இருக்குங்க, அதுக்குள்ளே போய் பார்ப்போம். இன்னும் அங்கே போகலைன்னு நினைக்கிறேன். நம்ம ஆசாசியாக இங்கே ஏதாவது இருக்குன்னு உள்ளே வந்து பார்த்தா ஒன்றுமே இல்லை. எல்லாம் வெறும் பானை அட்டைப்பெட்டி இதுதான் கிடக்குது. இங்கே ஒரு புதையல் பெட்டி இருக்குங்க, இதை ஓப்பன் பண்ணி போவோம். இதுக்குள்ளேயாவது நல்ல விஷயமா கொடுக்குறாடே. ஒரு கிஃப்ட் பாக்ஸ் வந்துருக்கு. இதுலேருந்து என்ன கிடைக்க போதோ? அன்லாக்குடு ஃபேண்டா. டேய் இதெல்லாம் நான் கேட்கவே இல்லையாடா. கேட்காத ஒன்றெல்லாம் கொடுக்குறானுங்க. அந்த ஃபஸ்ட்டு ஒரு தொப்பி போட்டோம் பார்த்தீங்களா, அதோட ஃபுல் அவுட்ஃபிட்டும் நமக்கு அன்லாக் ஆயிடுச்சு. ஓகே இது நமக்கு தேவையில்லை, ஆனால் கொடுத்துருக்கானுங்க. நமக்கு தேவையானது புதையல். நிறையா தங்கம் காசு அது மாதிரி வேணும். ஆனால் நம்ம எதிர்பார்க்கறது இது. அவனுங்க கொடுக்குறது ஓட்ட டயரு மம்மி ட்ரெஸ்ஸு இதெல்லாம் கொடுத்துக்கிட்டு இருக்கானுங்க. ரியல் லைஃப்பில் இந்த மாதிரி நமக்கு ஒரு புதையல் மேப் கிடச்சி அந்த இடத்துக்கு போய் பார்க்கும்போது நமக்கு பழைய ட்ரெஸ்ஸு கிடைச்சா எப்படி இருக்கும் அப்படி இருக்குது. ஓகே இங்கே ஒரு டோர் இருக்குது, இதை வச்சு உடைக்கணுமா? ஏன்னா அந்த பாம்பை யூஸ் பண்ணாமல் தானாகவே அந்த டோர் ஓப்பன் ஆயிடுச்சு. இதுக்கு மேலே அந்த பாம்பே தேவையில்லை, சும்மா வாட்டுக்கு. இது என்ன இடம்? ஒரே தண்ணியாக இருக்குது முன்னாடி. எனக்கு தெரிஞ்சு இந்த இடத்துல ஏதோ ஒரு பஸ் கொடுத்துருப்பானுங்க. ஆனால் கொஞ்சம் ஈஸியாக கொடுத்துருந்தா பரவாயில்ல. கஷ்டமாக கொடுத்துருந்தானுங்கன்னா வெளியே போகிறதே ரொம்ப கஷ்டமாக இருக்கும். தெரியாமல் உள்ளே வந்துட்டோம். புதையிலும் கிடைக்கல, வெளியவும் போக முடியல. இங்கே ஒன்று வச்சுருக்கானுங்க. அது மேலெல்லாம் மோதினோம்னா மியூசிக் கேட்குது, கிட்டார்லேருந்து கேட்குற மாதிரி. ஒருவேளை நல்ல பாட்டாக பாடினா தான் இங்கேருந்து வெளியே போக முடியுமோ? அது நமக்கு சுத்தமாக வராதே, சுட்டு போட்டாலும் வராது. இந்த இடத்துல இருக்க செவுரு ஃபுல்லாக ஏதோ மியூசிக் சிம்பிள் தான் வரைஞ்சிருக்காங்க. அங்கே ஏதோ ஒன்று வந்துட்டு போச்சுங்க. இருங்க இங்கே இருக்க சிம்பிளும் அங்கே இருக்கிற சிம்பிளும் ஒன்றுன்னு தான் நினைக்கிறேன். ஓ அங்கே காட்டுறதை நம்ம இங்கே ஃபாலோ பண்ண மாட்டேங்குது. ஆல் ரைட் புரிஞ்சிருச்சு. இப்போ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடு, அதுக்கப்புறம் ரைட் சைடு கொடுத்துட்டேன். ஏதோ சவுண்டு அங்கே போயிருங்க. தண்ணி கடியிலேருந்து ஏதோ ஒரு பாறை மாதிரி வெளியே வந்திருக்கு. இதில் தான் நம்ம நடந்து போகணும் மாட்டுக்கு. ஓகே இதே மாதிரி நம்ம ஃபாலோ பண்ணி ஒன்று ஒன்றா கொண்டு வரணும் மாட்டுக்கு. ஓகே
ரெண்டாவது ஐயோ தப்பாக கொடுத்துட்டேன் போலியே. இன்னும் தப்பாக கொடுத்தது அது மறுபடியும் கீழே போயிடுச்சு. ஓ இந்த மியூசிக்கோட சவுண்டை வச்சு தாங்க அது வேலை செய்யுது. கரெக்டாக கொடுத்தோம்னா மேலே வருது, தப்பாக கொடுத்தோம்னா எல்லாம் கீழே போயிடுது. மறுபடியும் மேலே வந்துருச்சு. ஓகே இனிமேல் கரெக்டாக ஃபாலோ பண்ணுவோம். ஃபஸ்ட்டு லெஃப்ட்டு ரைட்டு மறுபடியும் லெஃப்ட்டு ரைட்டு லெஃப்ட்டு. எஸ் கொடுத்தாச்சு. ரெண்டாவதும் வந்துருச்சு. இதே மாதிரி ஒன்று கரெக்டாக கொடுக்கணும் நம்ம. ஓகே கரெக்டாக நோட் பண்ணணும் அதை. எஸ் லெஃப்ட்டு ரைட்டு லெஃப்ட்டு. ஓகே கரெக்டாக கொடுறா. தப்பாக கொடுத்தோம்னா போயிடும் வேறு. எஸ் மூணாவது கல்லும் வந்துருச்சு. கீழே இருக்க எல்லா கல்லையும் மேலே வர வச்சாதான் அது மேலே நம்ம நடந்து போக முடிய மாட்டுக்கு. ஓகே அதை கரெக்டாக நோட் பண்ணணும். அதே தான் ஃபஸ்ட்டு செகண்ட் ஸ்டெப் வந்துச்சு பார்த்தீங்களா, அதே தான். ஆனால் கடைசியில் ஒன்று வரும். ஐயோ ஏன்னா எல்லாமே போயிடுச்சு. அடடா இவ்வளோ நேரம் கஷ்டப்பட்டு ஒன்றா வர வச்சா எல்லாம் ஒன்றா கீழே போயிடுச்சுங்க. ஆனால் இதுக்கும் நான் மிஸ்டேக் கூட எதுவுமே பண்ணல, கரெக்டாக தான் கொடுத்தேன். ஓகே இந்த டைம் கரெக்டாக நோட் பண்ணி கொடுப்போம். ஃபஸ்ட்டு லெஃப்ட்டு ரைட்டு. அங்கே இருக்க சிம்பிளும் இங்கே இருக்க சிம்பிளும் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு நிற்கணும். மாற்றி நின்ட்டோம்னா எல்லாம் மறுபடியும் போயிடும். ஓகே இந்த டைம் மிஸ்டேக் பண்ணாமல் கரெக்டாக எல்லாத்தையும் கொண்டு வர பார்க்குறேன். ஓகே ரெண்டாவது கல்லையும் வர வச்சிட்டேன். மூணாவது லெஃப்ட்டு ரைட்டு லெஃப்ட்டு ஆல்ரைட். இந்த ரெண்டாவது ஸ்டெப்பை வச்சு தாங்க இதுக்கப்புறம் வரது எல்லாமே ஃபாலோ ஆகி வரும். அப்படியே ஒன்று ஆட் ஆகிக்கிட்டே இருக்கும். ஓகே ரெண்டாவதையும் வர வச்சிட்டோம். இதே மாதிரி இந்த டைம் எல்லாத்தையும் வர வைக்கிறோம். இந்த சைடு இருந்து அந்த சைடு போய் அந்த புதையில எடுக்கிறோம். லாஸ்ட் டைம் ட்ரை பண்ணும்போது இதில் தானே நம்ம மிஸ்டேக் பண்ணோம். இந்த டைம் பாருங்கள் பர்ஃபெக்டாக பண்ணி முடிக்கிறேன். ஓகே லெஃப்ட்டு ரைட்டு லெஃப்ட்டு அதுக்கப்புறம் மேலே இருக்க இந்த சிம்பிள். எஸ் நமக்கு முன்னாடி இன்னும் 2 கல்லோ 1 கல்லோ வந்தால் போதும். இங்கேருந்து நம்ம கிராஷ் பண்ணி அந்த பக்கம் போயிடலாம். ஓகே இதுக்கப்புறம் தான் கரெக்டாக ஃபாலோ பண்ணணும். இதுக்கு முன்னாடி என்ன வந்துச்சோ அதே தாங்க வருது. அடிஷ்னலாக எக்ஸ்ட்ரா ஒன்று வருது அவ்வளோதான். ஓகே இது பிரச்சனை இல்லை, இது ஞாபகம் இருக்குது, அதனால ஈஸியாக கொடுத்துருவேன். இந்த மாதிரி பசில் கேம்ஸ் எல்லாம் விளையாடும் போது கொஞ்சம் கஷ்டமாகவும் இருக்குது, ஆனால் விளையாடுறதுக்கு இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்குது. ஓகே கரெக்டாக கொடுத்துட்டான். எஸ் கொடுத்தாச்சுன்னு நினைக்கிறேன். முன்னாடி பாறை வந்துருச்சு. இங்கேருந்து நம்ம ஜம்ப் பண்ணி கூட அந்த சைடு போகலாம். ஒருவேளை தண்ணிக்குள்ளே விழுந்துட்டோம்னா இது எல்லா கல்லும் போயிடும். மறுபடியும் ஃபஸ்ட்லேருந்து கொடுக்கணும். அதனால எதுக்கு ரிஸ்க் எடுக்கணும்? நம்ம கரெக்டாக இதில் இருக்க எல்லா சிம்பிளையும் கொடுத்து முன்னாடி இருக்க அந்த ஒரு பாறையும் வர வச்சு அது மேலே ஏறி நடந்து போகிறோம். ஓகே இதுதான் கடைசி ஒன்று. இது மட்டும் நம்ம மிஸ்டேக் பண்ணிடக்கூடாது. பண்ணணும். இவ்வளோ நேரம் கஷ்டப்பட்டது எல்லாம் வீணாக போயிடும். ஓகே எஸ் ஃபைனலி நம்ம இதை கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஆனால் அந்த செவுத்துல எறியறது இன்னும் முடியலையே. முடிஞ்சிச்சுங்க. ஓகே இதுக்கப்புறம் பிரச்சனை இல்லை. இந்த செவுறு ஃபுல்லாக பாருங்களேன், எல்லா இடத்துலையும் மியூசிக் சிம்பிள் தான் கொடுத்துருக்காங்க. பார்க்க நல்லா இருக்கு. ஓகே உள்ளே வந்தாச்சு. இங்கே ஒரு புதையல் பெட்டி இருக்குது. ஓப்பன் கரோ. காயின் நிறைய கிடைச்சிருக்கு. இதில் ஏகப்பட்ட பாக்ஸ் இருக்குது. எல்லாத்தையும் ஓப்பன் பண்ணியாச்சு. இன்னொரு பெட்டியும் இருக்கா, இதுலேயும் நிறைய கிஃப்ட் பாக்ஸ் கிடைச்சிருக்கு. ஓகே இதையும் ஓப்பன் பண்ணுவோம். இப்போ நம்மக்கிட்ட 200 காயின் கிடைச்சிருச்சுங்க. வேற லெவல். இது மட்டும் இல்லை, அங்கே பாருங்க தங்கம் கொட்டி கிடக்குது. இவ்வளோ தங்க காசு அள்ளிட்டு போகிறதுக்கு நம்ம எடுத்துகிட்டு வந்த ஹெலிகாப்டர் கூட பத்தாது போலியே, அவ்வளோ இருக்குது. ஆனால் இதிலிருந்து அள்ளதான் முடியல. அள்ளிட்டு போகிற மாதிரி இருந்தால் இன்னும் சூப்பராக இருந்திருக்கும். ஓகே ஃபைனலி இந்த ட்ரெஸரை நம்ம கம்ப்ளீட் பண்ணி இந்த புதையில எடுத்துட்டோம் நம்ம. ஆனால் ஒன்று தெரிஞ்சிருச்சு, இந்த கேம்லையாக இருந்தாலும் சரி உண்மையான ரியல் லைஃப்பில் இருந்தாலும் சரி புதையில எடுக்கிறது அவ்வளோ ஈஸி கிடையாது. அது மட்டும் தெரிஞ்சுக்கிட்டேன். ஓகே ஃபைனலி இந்த வீடியோட எண்டுக்கு வந்தாச்சு. இந்த வீடியோ பார்க்குற எல்லாரும் இந்த வீடியோக்கு லைக் கொடுத்து சப்போர்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி நம்ம சேனல் ஒன்று நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிடலாம், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி நிறைய ஃபன்னி கேம் ஹாரர் கேம்ஸ் எல்லாம் நம்ம சேனலில் வரும். அதெல்லாம் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். அப்புறம் இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி சொல்லுங்கள், அவங்களும் பார்த்து என்ஜாய் பண்ணுவாங்க. ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஒரு சூப்பரான வீடியோவில் வந்து சந்திப்போம். அதுவரையும் உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் பாஸ், லவ்லி பாஸ்.